ஆண்டவரும் அருமரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த நித்திய வெளிச்சம் டிவி வாயிலாக எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களை ஏறெடுத்துக் கொள்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலின் சில வரிகளை பாடி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் பாருங்கு வாசனை வீசிடும் நாமம், பரிமள தைலமாம். இயேசுவின் நாமம் பாருங்கு வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். பூவிலும் மேலான நாமம், வாழாதிவானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வாழாதிவானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். கரங்களை தட்டி இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். மாறிட நாமம், நம்பினோரே கைவிட நாமம். நேற்று இன்றும் என்று மாறிட நாமம், நம்பினோரே கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், தூண்டி உண்டாக
ஒலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், பூமியில் ஒன்றாக ஒலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இணையில்ல நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாபப்பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம், சாபப்பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையோடு நிற்க கர்த்தர் தந்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சந்தோஷமா இருக்கிறீங்கல்ல? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாக இந்த நாளிலே நம் தியானத்துக்காக ஒரு பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 'இயேசு ஒரு வாலிபனை குறித்து, இயேசுவிடத்தில் வந்த ஒரு வாலிபனிடத்தில் அவனுடைய குறைவை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 20ஆம் வசனம், அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவையெல்லாம் என் சிறு வயது முதல் கொண்டிருக்கிறேன், இன்னமும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னமும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாலிபன் கேட்கிறான், இன்னும் என்னிடத்தில் என்ன குறை அப்படின்னு. இன்னைக்கு தியானிக்க இருக்கிற தியானம் என்ன என்றால், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம், மற்ற ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லா குடும்பத்திலும் சில ஒத்த தன்மை இருக்கிறதையும் இருமனம் இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. எந்த ஒரு வீடை எடுத்துக்கொண்டாலும் ஒரு சகோதரன் ஒரு சகோதரியை மணந்து கொண்டால், அந்த சகோதரன் அந்த மனைவியுடைய வீடையே சார்ந்து நிற்கிறான். அப்படி என்றால் மனைவியுடைய சகோதரன், மனைவியுடைய தாய், மனைவியுடைய தகப்பன் அந்த ஃபேமிலி கோலத்தில் நிற்கிறான். தன்னுடைய தகப்பனுடைய வீடை மறந்து போகிறான். தகப்பன், தாய், சகோதரம், சகோதரி அந்த குடும்பத்தை மறந்து தன்னுடைய மனைவி
என்னுடைய சொல்லுக்கு கீழடங்கி ஒன் சைடாக போகிற ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம். இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் முடியாது. ஆகவே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒருவரை பகைத்து இன்னொருவரை சிநேகிக்கிறார்கள். யாரை பகைத்து? தன்னுடைய குடும்பத்தை நேசித்து தன்னுடைய கணவனுடைய குடும்பத்தை பகைக்கிறார். அதற்கு காரணம் என்ன? இயேசு அவனை பார்த்து சொன்னாரு, இன்னமும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. கேக்குறேன், என்னிடத்தில் என்ன குறை? ஒரு குறை. என்ன குறை? இயேசு சொன்னாரு, நீ உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்படின்னா நான் இருக்கிறேன், என்ன நான் எவ்வளவு நேசித்து என் சரீரத்துக்கு ஏற்ற ட்ரெஸ், நீட்ரஸான அனுபவங்கள் இதெல்லாம் பண்ணி என்ன செய்யறேன்? அலங்கரிக்கிறேன். என்ன பார்க்கும் பொழுது மற்றவங்களை மதிக்கணும், கனம் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறேன். இதை போல மற்றவர்களையும் பார்க்கும். அதைத்தான் இயேசு சொன்னார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்படின்னு என்னது? நம்ம குறிச்சு, நம்ம குடும்பத்தை குறிச்சு எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறோமோ அதை போல மற்றவருடைய குடும்பத்தின் மேலும் அன்பு வைக்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு, நம்ம அம்மா தான் நம்ம மாமி, நம்ம அப்பா தான் நம்முடைய மாமா, நம்முடைய அண்ணன் தான் நம்முடைய குழந்தை, நம்முடைய அக்கா தான் நம்முடைய மதனி, நம்ம வீடுதான் இந்த வீடு என்கிற அந்த ஒரே மனப்பான்மை இல்லாமல் அவங்கள வித்தியாசப்படுத்துகிற ஒரு பார்வை, வித்தியாசமாய் நினைக்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு குறைவாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் இந்த வாலிபர் கேட்டது போல கேட்கிறாங்க, என்னிடத்தில் என்ன குறை? நான் நல்லாதானே இருக்கிறேன். வேதம் சொல்கிறது, அந்த அன்பு 1 கொரிந்தியர் புஸ்தகம் அதனுடைய 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியத்தை செய்யாது, தற்பொழிவு நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனம் ஒளிந்து போகும், அந்நிய பாஷையானாலும் ஒளிந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். இப்பொழுதும் நம் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது என்று பக்தன் சொல்கிறார். இந்த அன்பு தன்னையே போல, இது எங்க அம்மா போல மாமி,
எங்க அப்பா போல எங்க மாமா, எங்க அண்ணன் போல எங்க குழந்தை, எங்க அக்கா போல எங்க அண்ணி அங்கிற அந்த நல்ல கிறிஸ்துவின் அன்பு இல்லாததுதான் இன்றைக்கு இந்த பிளவுகள், பிரிவுகள், பகைகள், விரோதங்கள், கலகங்கள், ஒருமனக்கேடுகள் என்கிற சூழ்ச்சியில் இந்த உலகம் போய்க் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஆகவே இது நம்முடைய குறைவான பார்வையில் பார்க்கிறோம். நம்ம குடும்பம், என் புருஷன், என் பிள்ளை அப்படிங்கிற அந்த குறுகிய கோலத்துக்குள் இருக்கிறோம். ஆனா இந்த பிள்ளைக்கு தகப்பன் யார், இந்த புருஷனை பெற்றுக் கொடுத்தவர் யார் என்பதெல்லாம் மறந்து ஒரு சுய நோக்கத்துக்கு நேராய் இன்றைய உலகம் போய்க் கொண்டிருக்கிறது. அது ஆவிக்குரிய பெந்தேகோஸ்தே குடும்பமானாலும் சரி, பேர் கிறிஸ்தவ குடும்பமா இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், மாற்று மதத்தினர் இடத்தில் இருக்கிற அந்த அன்பு, ஐக்கியம் ஆவிக்குரிய கோலங்களில் இல்லாமல் இருக்கிறதை நான் அறிவேன். ஆகவே ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளையிடத்துல கிறிஸ்துவின் அன்பு இருக்க வேணும். வேதம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. என்ன செய்கிறது? அந்த அன்பு ஏவுகிறது. எதை செய்வதற்கு? என்ன காரியத்தை செய்வதற்கு? இயேசுவின் அன்பை விளங்க பண்ணுவதற்கு ஏவிக்கொண்டே இருக்கிறது. இந்த அன்பு சர்ச்சுக்கு போறாங்க, கூட்டத்துக்கு போறாங்க, ஜெபிக்கிறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, பிரசங்கம் பண்றாங்க, எல்லாம் ஓகே, அவசியம், தேவை. ஆனால் அன்பு இல்லையே. விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, தீர்க்க தரிசனம் இருக்கு, எல்லாம் இருக்கு, அன்பு இல்லைன்னா ஹல்லேலூயா. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. மனிதனிடம் தேவன் காட்டி அன்பு இந்த மண்ணிலே மனிதனால் உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டி அன்பு இந்த மண்ணிலே மனிதனால் உதித்தது. அன்பு நீடிய சாந்தம் பயமும் உள்ளது. பொறாமையில் அன்பு தன்னை புகழாது. அன்பு நீடிய சாந்தம் பயமும் உள்ளது. பொறாமையில் அன்பு தன்னை புகழாது. இருமாப்பாயிரது அயோக்கியத்தை செய்யாது. இருமாப்பாயிரது அயோக்கியத்தை செய்யாது. தற்பொழிவை நாடாது. தீங்கு நினையாது. அன்பு தீங்கு நினையாது. அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு அன்பு. மனிதனிடம் தேவ அன்பு மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டி அன்பு
விசுவாசம் விசுவாசம் அன்பே பெரிய அன்பை தேவன் காட்டி அன்பு இந்த மண்ணிலே தேவன் காட்டி அன்பு பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சும்மா ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அநேக பாஷை பேசுறோம், ஆவிக்குரிய சர்ச்சைக்கு போகிறோம், பரிசுத்தவான்ங்கிற பட்டியல் இருக்கிறோம். ஆனா ஏன் இப்படி இருக்கிறோம்? என்னிடத்தில் என்ன குறை என்று அறிவதற்கோ சிந்திப்பதற்கோ உன் உள்ளத்தில் ஆவியானவர் இடைவெளிகள் உண்டா? பேசும் போது அதை கேட்பதற்கு மனம் இருக்குதா? இல்ல, இன்னைக்கு நீ திரும்பணும். இன்னைக்கு கர்த்தருக்கு நேரா நீ திரும்பணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிற. உன்னிடத்தில் நீ அன்புகிறவர் போல பிறரிடத்திலும் அன்பு கூறணும். உன் சரீரத்தை போலதான், என் சரீரம் போலதான் தம்பி சரீரம். நான் சாப்பிடும் பொழுது அவனு சாப்பிட்டானான்னு கேட்கணும். நான் சாப்பிட்டுட்டேன், அவன் இந்தால போட்டு சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னு என்ன அப்படின்னா நம்ம கிறிஸ்தவங்களே கிடையாதுங்க. வேஷம் போடுறோம், ஆண்டவரை ஏமாத்துறோம், ஜனத்தை ஏமாத்துறோம். இவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் அவசியம், கட்டாயம் அவசியம். ஒரு நாள் என் வீட்டு அருகாமையில் ஒரு சின்ன வேலை பண்ணிட்டாங்க. ஒரு வீட்டில் உள்ள அந்த சகோதரனுடைய மனைவியும் பிள்ளைகளும் என்ன செய்யிருக்காங்கன்னா அந்த வீட்டில் படுத்திருக்கிறாங்க. இப்ப அந்த சகோதரனுடைய சகோதரியின் புருஷன் வெகு தொலைவில் இருந்து அவ இரவெல்லாம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறார். இங்க மாமனார் வீடு அல்லது மாமியார் வீடு, மச்சன வீடுன்னு வந்திருக்கிறார். இப்போ இவர் வந்தாச்சு, பெட்டியை கொண்டு வச்சிருக்கிறாரு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாரு. இந்த சூழ்நிலையில அந்த பொண்ணு, அதாவது இந்த சகோதரனுடைய மனைவி கண்டுகிடவே இல்லை. எப்ப வந்தா என்று கேட்கவோ, தண்ணி குடிக்கிறாயா என்று விசாரிக்கவோ இல்லை. அவர் அப்படியே அந்த வீட்டுடைய கைப்பிடி வராண்டால உட்கார்ந்து இருக்கிறார். இதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு half an hour கழிஞ்சு அவ புருஷன் போன் பண்றான். டேய், உன் தம்பி வந்துகிட்டு இருக்கானோ, உன் தம்பி வந்துகிட்டு இருக்கிறானா, வேகமா என்ன பண்ற, எழும்பு அப்படின்னு உடனே இவ துண்ட காணோம், துணிய காணோம்,
எப்ப எழும்பனப்பா, இவன் என்ன பண்ணா பாய மடக்கலாம் ஒன்னும் தெரியாது. சோத்திரம். அடுப்பு கூட்டுனா தீய விளைய வச்சா ஆமே சட்டு போட்டு எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்குது. ஒத்து கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். அவருடைய மதனியுடைய ஹஸ்பண்ட் அந்த வராண்டாவிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவர் கேட்கிறாரு, நான் இவ்வளவு நேரம் ஆகுது, ஆனா எனக்கு தண்ணி தரவோ விசாரிக்கவோ இல்ல. உன் தம்பி வாரான உடனே இவ்வளவு வேகமா செயல்படுதியே, இதுவா அன்பு? இதுவா அன்பு? நீ கிறிஸ்தவனா? நீ ஒரு கிறிஸ்தவ பொண்ணா? நீ பாரம்பரியம் சொல்லி போறது தேவையில்லை. ஏசோன்னு பார்த்து சொல்றாரு, உன் தகப்பனை உன் தாயை கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவாய், பிறரிடத்தில் அன்பு கூறுவாய். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவையெல்லாம் சிறு வயதுல உன் பாரம்பரியம், சிறு வயதிலே நான் என்ன பண்ண வேண்டியது பண்ணல, செய்ய வேண்டியது செய்யல. ஆமே, ஆகவேதான் உனக்கு என்ன இல்ல, ரட்சிப்பு இல்லை. எனவே என்ன இல்ல, நித்திய ஜீவன் இல்ல. அந்த வாலிபன் கேட்கிறா, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாய். கண்களை மூடுவோமா? இன்னைக்கு உனக்கு ஒரு மாற்றம் தேவை. அவருடைய அன்பு. இயேசுவை பாருங்கள், தனக்கென்று எதையும் வைக்காம தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை உனக்காக சிந்தி, நான் என் பிள்ளைகளுக்கு அடிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி உனக்காக எனக்காக அன்பு கொடுத்த அந்த அன்பு, அந்த இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையானால் உனக்குள்ள ஒரு தெய்வீக அன்பு, இயேசுவிடத்தில் இருந்த அன்பு உனக்குள்ள வெளிப்படும். அது அல்ல அல்ல குறையாதது, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. இயேசுப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதரனுக்காய் சகோதரிக்காரங்க உம்மிடத்தில் இருந்த அன்பு இவர்கள் நிலைத்தோங்க வேண்டும். அந்த அன்பில் இவர்கள் வளரணும், உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் மாறணும். பேருக்காக, கடமைக்காக, ஓ ஸ்தோத்திரம், பாரம்பரியத்தை சொல்லி போகிறவர்களாக அல்ல. என்னிடத்தில் என்ன குறை ஒன்று இருக்கிறது, ஆஸ்தியில அதை விட்டு தரத்திற்கு கொடு. தன்னுடைய மேட்டிமை, தன்னுடைய அகங்காரத்தை விட்டு கீழே ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து அந்த இயேசு கிறிஸ்துவுடைய அன்பின் ஆழ மகள நீள உயரத்துக்குள் இணைக்கப்படுவாயா. உன் குடும்பம் குட்டி பரலோகமாய் திகழும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரிவுகள் மாறும். குடும்ப கட்டாயம் ஆசீர்வதி. அப்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. தெய்வீக சமானத்தினாலும், தெய்வீக அன்பினாலும், தெய்வீக இரக்கத்தினாலும், தெய்வீக தயவினாலும்,
தெய்வீக நடத்துதனாலும் ஒவ்வொரு குடும்பமும் காக்கப்படட்டும், மீட்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.